வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரம், இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவில்லாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் நமது சேனலில் பெறப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திர பதிவினை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் விழிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்தில் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சப்ததிர்ம சர்க்கா, சர்க்கமானது 74, ஓஷதி பர்வதானயனம். ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் என்ன பண்ணாராம், மூலிகை மலையை கொண்டு வந்து அனைவரையும் உயிர் பிழைக்கச் செய்தாராம் என்கின்ற தலைப்பிலே 38வது சுலோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள சுலோகம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருக்கன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விநாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோ சுருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோ சுச்சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலட்சுமண நம சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதுகாம் சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுசப்ததிர்ம சர்க்கா, சர்க்கமானது 74, ஓஷதி பர்வதானயனம். ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் மூலிகை மலையை கொண்டு வந்து குற்றுயிரும் கொலையுருமாக இருக்கக்கூடிய வானரங்கள் மற்றும் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் ஆகியோரை உயிர் பிழைக்கச் செய்தாராம் என்கின்ற தலைப்பிலே 38வது ஸ்லோகம். நமஸ் கிருத்வாத ராமாய மாருதேர் பீமவிக்ரமः ராகவார்த்தே பரம் கர்ம சமீகத பரம் தபः. அதாவது இந்த வாயுகுமாரராக இருக்கக்கூடிய இந்த ஹனுமார் இருக்காரு, அவர் எதிரிகளை எல்லாரையும் அழிக்கக்கூடியவர், எல்லையற்ற பராக்கிரமம் கொண்டவர். அந்த சமயத்தில் அந்த மலையில் நின்றுட்டு என்ன பண்ணாராம், ஸ்ரீ ராமபிரானை
மானசீகமாக தனது மனசிலேயே நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீ ராபிரானுக்காக ஒரு பெரிய அருமையான ஒரு செயலை செய்யறதுக்கு முற்பட்டாராம் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர். சார் உச்சபுத்தியம் யான் புஜங்க கல்பம் வினம்ய பிருஷ்டம் ஸ்ரவணே நிகுஞ்சியா விவருத்திய வக்திரம் படவா முகாப மாபு புலுவே வியோமணி சண்டவேகா. அப்போ அனுமாராகப்பட்டவர் என்ன பண்ணாராம், தன்னோட வேலை ஒரு பெரிய நீண்ட சர்பம் எப்படி இருக்குமா அது போல தன்னுடைய வாளை உயர்த்தி கொண்டு தன்னுடைய பின்பக்கத்தை கீழ்க தாழ்த்தி கொண்டு தன்னோட செவிகள் 2 காதுகளையும் அடக்கிண்டு வடவாக்கினி எப்படி இருக்குமோ அதனுடைய வாயல் அதுபோல தனது வாயை விரித்து கொண்டு வான்வழியில் மிகவும் வேகமாக பாய்ந்தாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். சார் விரக்ஷசண்டான் தரசா ஜகார சல லான்சிலா பிராகிருத வானராம் சார் பாகூர்வேகோத்த தச பிரணும்மா தே க்ஷீணவேகா சலிரே திவேது. அந்த சமயத்தில் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் தன்னோட வேகத்தினால என்ன பண்ணாராம், அங்கே இருக்கக்கூடிய மரக்கூட்டங்களையும் மலைகள் பாறைகள் இயற்கையோடு எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வானரங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தன் வாளால் கட்டி இழுத்தாராம். அவருடைய 2 புஜங்களும் அந்த வேகத்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த தொடையினுடைய வேகத்தினாலும் இழுத்து செல்லப்பட்ட அனைத்துமே கொஞ்ச தூரம் போன உடனேயே வேகத்தை இழந்து எல்லாம் கடலில் விழுந்துதான். சதௌ பிரசாரியோரக போககல்பௌ புஜௌ புஜங்கராரி நிகாச வீரியா ஜகாமமீரும் நகராஜமக்ரியம் திச பிரகர்ஷன்னிவ வாயுசூனுகு. இந்த ஸ்ரீ ஹனுமார் இருக்கார கருட பகவானுக்கு நிகரான வேகம் கொண்ட வாயு பகவானுடைய புத்திரன் புதல்வன் குமாரர். எல்லா திசைகளையுமே இழுத்து செல்லக்கூடியவர் போல. எப்படின்னா பாம்புகள் இருக்கு, அந்த பாம்புகளோட படங்களை போன்ற விஸ்தாரமாக தனது 2 கைகளையும் விரித்து கொண்டு மலைகளிலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய மேருமலையை நோக்கி அவர் தனது பயணத்தை தொடங்கினாராம். சசாகரம் கூனித வீசி மாலம் ததாபுருஷம் பரமாவித சர்வ சத்துவம் சமீட்சமான சகசா ஜகாம சக்கரம் யதா விஷ்ணு கராக்ர முக்தம். அப்போ அந்த ஹனுமார பாகத்துக்கு எப்படி இருந்தாராம், மாலைகள் போல காட்சி தரக்கூடிய அலைவரிசைகளை உடையதும் நீர்வாழ் பிராணிகள்லாம் ஜலத்துக்குள்ள எங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருப்பன கடலை பார்த்து கொண்டே எப்படி போனாராம் தெரியுமா, மகாவிஷ்ணுவுடைய திருக்கரங்கள்லேருந்து அவர் கையில் மகாவிஷ்ணு கையில் எப்பயுமே அந்த சக்கரமானது இருக்கும். அதாவது சுதர்சன சக்கரம்னு வேறு பேர். அந்த சுதர்சன சக்கரத்தை எப்படி அந்த சக்கராயுதமானது தங்கு தடையின்றி எதற்காக ஏவப்பட்டதோ அந்த எல்லையை நோக்கி செல்லுமோ
அதுபோல சரி, அனுமாராகப்பட்டவர் கொஞ்சம் கூட தடைபடாத வேகத்தோட சென்றாராம். சாபர்வதான் விருக்ஷகணான் சராம்சி நதீஸ் தட்டாகாணி புரோத்தமானி சபிதாஞ்ச நாத்மானபி சம்பிரவீக்ஷ்ய ஜகாமவேகான் பிதுர்துல்ய வேகः ஆதித்ய பதமாஸ்ரித்ய ஜகாமச கதக்லமः ஹனுமான் त्वरितो வீரः பித்ருதுல்ய பராக்கிரமः. அதாவது ஹனுமார் இருக்காரு, அவருடைய தந்தை யாரு? வாயு பகவான். அந்த வாயு பகவானுக்கு இடையான வேகம் கொண்டவர் இவர். மலைகள், மரக்கூட்டங்கள், பொய்கைகள், ஆறுகள், குளங்கள், ஏகப்பட்டதாக பிரமாதமாக விளங்கக்கூடிய நகரங்கள், வளமான நாடுகள், இவை அனைத்தையும் பார்த்து கொண்டே வேகமாக சென்றாராம் அனுமாராகப்பட்டவர். அதாவது இந்த ஹனுமார் தன்னுடைய தந்தையாகப்பட்ட வாயு பகவான் அவருக்கு நிகரான வேகத்தையும் ஆற்றலுடைய சூரராக இருக்கக்கூடிய இந்த ஹனுமார் சூரிய பகவான் செல்லக்கூடிய ஆகாய வழியில் கொஞ்சம் கூட கலப்பில்லாம ரொம்பவும் வேகமாக சென்றாராம். ஜவேன மகதா யுக்தோ மாருதேர் மாருதோ யதா ஜகாம ஹரிசார்தூதோ திச சப்தேன பூரையன்னு. வானோரோத்தவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் வாயு பகவானை போல வேகத்தோட மிக வேகமாக காற்றையே பிளந்து கொண்டு அவர் புறப்பட்டு சென்றதுனால அதனால் ஏற்பட்ட பேர் ஒலியினால 10 திசைகளும் அப்படியே புழுதியில் நிரம்பித்தான். ஆனால் இவர் மட்டும் அந்த திசைகளை நிரப்பிக்கொண்டு முன்னேறி கொண்டே போனாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். ஸ்மரஞ்சாம்பவதோ வாக்கியம் மாருதீர் வாதரம் ஹசா ததர்சசகசா சாபி யமவந்தம் மகாகபிகி. அப்போ இந்த அனுமாராகப்பட்டவர் தன்னுடைய மனசில் நினைச்சிட்டார் என்னன்னா, ஜாம்பவானுடைய அவர் நமக்கு சொன்னார், அவர் சொன்ன அனைத்து சொற்களையும் அப்போ நினைவில் வைத்துக்கொண்டு வாயு பகவானோட வேகத்தோடைய சென்ற வாயு பகவானுடைய புதல்வனாகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் விரைவிலேயே இமயமலையையும் பார்த்தாராம். ஸ்வரஞ்சா நானா பிரஸ்ரவணோபேதம் பகுகந்தர நிர்ஜரம் ஸ்வேதாப்ரசய சங்காசை சிகரை சாருதர்சனைகி சதம் சமாசாத்திய மகானகேந்திர மதிப்பிரவருத்தோ தமகேம சிருங்கம் ததர்ச புண்ணியானி மகாசிரமாணி சுரர்ஷி சங்கே சங்கோத்தம சேவிதானி. இப்போ அனுமாராகப்பட்டவர் அவர் புறப்பட்டு அந்த இடத்துல சென்று கொண்டிருக்கும் பொழுது பல அருவிகள் நிறைந்ததும் பலவிதமான குகைகளும் நீர்வீழ்ச்சிகள் ஏகப்பட்டதாக இருக்கக்கூடியதும் வெண்முகிய கூட்டம் போல அழகிய முகடுகளாலும் பல வகையான மரங்களாலும் விளங்குவதுமான அந்த இமயமலையாக இருக்கக்கூடிய மாமலையை அவர் சேர்ந்தாராம். அந்த மலை இருக்க இமயமலை மிகவும் உயரமானதும் உத்தமமான பொன்முகட்டை தங்கத்தால் இருக்கக்கூடிய வாயலாம் உடையதுமான மிகப்பெரிய மலை அதனுடைய இடத்தை அடைந்ததும் மகான்களாக இருக்கக்கூடிய தேவரிஷி கூட்டங்கள்
வசிக்கக்கூடிய அந்த மலையில் புனிதமான ஆசிரமங்களை எல்லாம் அனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம். ச பிரம்ம கோசம் ரஜதாலயம் ச சக்கராலயம் ருத்ர சரப்ரமோக்ஷம் ஹயானனம் பிரம்மசிரச தீப்தம் ததர்ச வைவஸ்வத கிங்கராம்ஸ்ய. அந்த மலையில் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் என்னென்னலாம் பார்த்தார் அப்படின்னா, அந்த மீமலையில் இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் படைக்கக்கூடிய பிரம்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிய இடம் பிரம்மலோகம், சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய கைலாயம், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் அவன் அந்த மலைக்கு வந்தானா அவன் தங்கக்கூடிய அந்த இடம், திரிபுர அசுரர்களை எல்லாம் அழிப்பதற்காக எந்த இடத்துல சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரனாகப்பட்ட ருத்ரமூர்த்தியானவர் பானங்களை விட்டாரோ அந்த இடம், ஹயக்ரீவர் கோவில் கொண்டுள்ள இடம், ஸ்ரீ பரமேஸ்வரரால் ருத்ரன் அதாவது பரமேஸ்வரால் கிள்ளி எரியப்பட்ட பிரம்மாவினுடைய தலை விழுந்த இடம். பிரம்மாவையே தலையை ஒடிச்சு வெட்டி போட்டார் அவர். எதுக்குன்னாக்கா போய் சொன்னாரோன்னா இந்த புஷ்பத்தை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு தாமரமில்லார். அடிய முடியும் இல்லாதவர் தானே அவர். அந்த இடம் ஆகிய அனைத்தையும் இந்த ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்துவிட்டு அந்த இடத்துல யமதர்மராஜன், அந்த யமதர்மராஜனுக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்லாம் இருப்பாளோன்னா, யமதர்மராஜன் ஓய்வுடத்திற்காக ஒரு இடத்துக்கே உருவானா அந்த இமயமலைக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவனுக்கு வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் இருப்பாளோன்னா அவள் எல்லாரையும் பார்த்தாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். வஜ்ராலயம் வை சிரவணாலயம் சா சூரிய பிரபம் சூரிய நிபந்தனம் சா பிரம்மாசனம் சங்கர கார்முகம் சா ததர்சநாபிம் ச வசுந்தராயாக. அதுக்கப்புறம் இன்னும் அந்த மீமலையில் என்னென்னலாம் பார்த்தார் அப்படின்னாக்க, அனுமாராகப்பட்டவர் பிரம்மா இந்திரனுக்கு வஜ்ராயுதம் கொடுத்த அந்த இடம், சூரிய பகவானை போலவே ஒளி வீசக்கூடிய குபேரனுடைய மாளிகை, சூரிய பகவான் இருக்காரு நிழலாக இருக்கக்கூடிய சாயாதேவி, அந்த தேவியோட கூட இருப்பதற்காக அக்னி ஜுவாலை இருந்தாலும் சரி அதனால புசுங்காத பிரமாதமான விதமாக விஸ்வகர்மாவினால் கட்டப்பட்ட இல்லம், அந்த வீடு, முனிவர்கள்லாம் வாழக்கூடிய இடம், சாட்சாத் பரமேஸ்வரர் பினாகம் அவருடைய வில்லு, அந்த வில்லானது எந்த இடத்துல மீமலையில் இருந்ததோ அந்த இடம், பூமி இருக்கணும். இப்போ மனுஷனுக்கு மட்டும்தான் தொப்புளா? இல்லை, பஞ்சபூதங்களுக்கும் தொப்புள் உண்டு. அதுபோல பூமிக்கு தொப்புள் எதிரானாக்கா பாதாளம் லோகத்திற்கு செல்லக்கூடிய ஆழ்துளை பிரமாதமான அந்த சுரங்கப்பாதை, இவைகள் அனைத்தையும் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம். கைலாசம் அக்ரியம் இமவச்சிலாம்ச ததர்ஷவம் காஞ்சன சைலமக்ரியம் சந்தீர்த்த சர்வௌஷதி சம்பிரதீப்தம் ததர்ஷ சர்வௌஷதி பர்வதேந்திரம். அந்த இமயமலையில் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர்
ரொம்பவும் உத்தமமான கையிலைங்கிரியையும், கையிலங்கிரியனாக்கா கைலாயமலை, கைலாச பர்வதத்தை ஒட்டினார் போல இமவத் பாறை அப்படின்ற ஒரு பாறையையும், ரிஷபம் அப்படின்னு இருக்கக்கூடிய மூலிகை சார்ந்த மலையையும், இமயமலையில் இருக்கக்கூடிய வேறு மலையையும், இரவு நேரங்களில் ஒளியோட விளங்கக்கூடிய பச்சிலை செடி கொடிகளுக்கு இருப்பிடமானதாக இருக்கக்கூடிய மிருத சஞ்சீவினி போன்ற மூலிகளை கொண்டதுமான ஒரு மலையையும் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம். சதம் சமீக்ஷான லரஸ்மி தீப்தம் விசேஷ்மியே வாசவதூத சூணுகு ஆவృత్య தம் சௌஷதி பர்வதேந்திரம் தத்ரோஷதீனாம் விஷயம் சகார. வாயு மைந்தனுடைய புதல்வராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் அந்த மூலிகை செடிகளை எல்லாம் பிரமாதமாக அக்னியை போல பிரகாசிப்பதை பார்த்துட்டு ரொம்பவும் வியப்படைஞ்சாராம், ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அந்த மூலிகை மலையில் முழுக்கவும் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் சுற்றி தெரிந்துவிட்டு, நமக்கு ஜாம்பவான் சொன்னாரே மூலிகை, அந்த மூலிகை எல்லாம் இங்கே தான் இருக்கோ அப்படின்னுட்டு அந்த மூலிகையெல்லாம் தேடினாராம் ஹனுமார். சார் யோஜன சகசிராணி சமதீத்ய மகாகவி திவ்யௌஷதி தரம் சைலம் வியாசரன் மாருதாத்மஜா மகோ ஷத்யஸ்தத சர்வாஸ் தஸ்மின் பர்வத சத்தமே விஜ்ஞாயார்தி நமாயாந்தம் ததோ ஜக்ரம் உரதர்சனம். இந்த வானரங்கள்லேயே மிகவும் பலசாலியாகவும் உடல் பருமனாகவும் இருக்கக்கூடியவர் ஹனுமார். அந்த 1000 யோஜனை தூரம் தாண்டி திவ்ய ஓஷதிகள்னா மூலிகைகள்னு வேறு அந்த மலையை சுற்றி வந்தாராம். அந்த மலையில் இருந்த மூலிகைகள் எல்லாம், ஆஹா நம்மளை பரிசுண்டு போயிட போகிறாரே அப்படின்னுட்டு பரிசுண்டு போகிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான் இந்த இடத்துக்கு அப்படின்றத தெரிந்து கொண்டு அந்த க்ஷணமே அவை எல்லாம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவருக்கு கண்களுக்கு புலப்படாமல் மாயமாக மறைஞ்சு போச்சான் அந்த மூலிகைகள்லாம். சதாமகாத்மா ஹனுமான பஸ்யம் கோபாஸ்ய பிருசம் நநாத அமிருஷ்யமானோ அக்னி நிகாச கூர் மகீத ரேந்திரம் தமுவாச வாக்கியம். இந்த அனுமார் இருக்கார, அவர் மகா பேராண்மை கொண்டவர். அந்த மூலிகையெல்லாம் மறைந்து கொண்டதை தன்னோட ஆத்ம ஞானத்திலேயே அனுமாராகப்பட்டவர் தெரிந்து கொண்டு மிகவும் கோபம் கொண்டு உறக்க கூச்சல் போட்டாராம். தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை அவர் பொறுத்து கொள்ள முடியாமல், அப்போ ஸ்ரீ அனுமாருடைய கண்களானது ரொம்பவும் கோபத்தால் சிவந்து அக்னியை போன்ற கண்களோட மலைகள்லேயே மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடிய அந்த மலையை நோக்கி சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது அதுக்கு சாபம் கொடுக்குறார் மலைக்கு. கிமேத தேவம் சுவிநிச்சிதம் தே எத்ராகவே நாசி கிருதானுகம்பா பசியாத்திய
மத்வாஹு பலாபிபூதோ விஷீர்ணமாத்மான மதோ நகேந்திரஹா. இப்போ சொல்கிறார் ஹனுமார், ஏ மலையரசனே, உனக்கு ஸ்ரீ ராமபிரான் இடத்துல தயவு இல்லாமல் போயிடுத்தா? எந்த தைரியத்தில் நீ இப்போ இந்த முடிவு எடுத்த? என்னுடைய தோல் வலிமையினால நீ இப்போ சிதறி அடிக்கப்படுவதை நீ இப்போதே பார்க்கத்தான் போற அப்படின்னாராம் ஹனுமாராகப்பட்டவர் மலை கிட்டக. சாதஸ்ய சிருங்கம் சனகம் சனாகம் சா காஞ்சனம் தாது சகசிரஜுஷ்டம் விகீர்ண கூட ஜ்வலி தாக்ர சாணும் பிரகிருஷ்ய வேகான் சக சோன்மமாதா. உடனே என்ன பண்ணாராம் ஹனுமாரு, பல வகையான தாதுக்கள்லாம் ஏகப்பட்டதாக நிறைந்த சிகரத்தை மரங்கள் யானைகள் கொண்ட பிரமாதமான பொன்மணிமையான முகடுகள் இதனோடு கூடிய உச்சிப்பகுதி சிதறி தீப்பொறி தெரிக்கக்கூடிய அந்த மலையை என்ன பண்ணாராம் ஹனுமார், தன்னுடைய இரு கைகளாலும் பலமாக ஆட்டி அசைத்து ஒரு க்ஷணம் கண்ணை மூடி கண் தர்க்கத்துக்குள்ள ஒரு நொடிப்பொழுதில் அதை எடுத்து விட்டாராம். அந்த மலையையே பெயர்த்து எடுத்துட்டார் கையில். சதம் சமுத்பாட்டிய கமுத்பாத வித்ராஸ்ய லோகான் சசுராசு வீரேந்திரான் சம்ஸ்தூயமான கசரைர் அநேகைர் ஜகாம வேகாத் கருடோக்ரவேகா. ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் அந்த மலையை தன்னோட கையில் பயிற்சி எடுத்துட்டு தேவர்களுக்கு இருக்கக்கூடிய தலைவனையும் அசுரர்கள் தலைவனையும் மற்ற எல்லாரையும் மக்கள் எல்லோரையும் அச்சம் செய்யக்கூடிய விதத்தில் அனைவரும் நடுநடுங்க செய்து கொண்டு கருட பகவானுக்கு நிகராக பயங்கர வேகத்தோட ஸ்ரீ ஹனுமாரானவர் ஆகாயத்தில் பறந்தாராம். அப்போது ஆகாயத்தில் உலாவி கொண்டிருக்காளோனோ கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், கிண்ணர்கள், இவா எல்லாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டா. ஆனால் ஆகாயத்தில் இப்பயும் போயிட்டு தான் இருக்கா. அவள் எல்லாரும் என்ன பண்ணாலாம், அவளால் அவர்கள் அனைவராலும் இந்த ஹனுமாராகப்பட்டவர் மிகவும் போற்றப்பட்டு அவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணாலாம் ஹனுமாருக்கு. சா பாஸ்கராத் பானம் அணு பிரபன்னஸ்தம் பாஸ்கராபம் சிகரம் பிரகிருஹ்ய பபௌ ததா பாஸ்கர சந்நிகாசோ ரவே சமீபே பிரதிபாஸ்கராபகா. சாத்தேன சைலேன பிருசம் ரராஜ சைலோபமோ கந்த வாகாத்மஜஸ்து சகஸ்ரதாரேன சபாவகேன சக்ரேன கே விஷ்ணுரி வார்பிதேனஹா. அப்போ ஹனுமான் ஆகாயத்தில் பறந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது இலங்கை பட்டணத்தை ஒட்டினா போல இருக்கக்கூடிய அந்த திருக்கூட மலையை நெருங்கினாராம். அதாவது அப்போது சூரிய பகவானையே தகர்த்தெறிஞ்சிட்டு வந்தாராம் அவர். அந்த மலையை கையில் எடுத்துட்டு ஆகாயத்தில் பறந்து வந்துட்டுருக்கும்போது சூரிய ஒளி கொண்ட சிகரத்தை தன்னோட கையில் தாங்கி கொண்டு சூரிய பகவானுடைய பாதையை ஆகாயத்திலேயே முழுக்கமாக அடைத்து விட்டாராம். சூரியனுக்கு அருகில் இன்னொரு சூரியன் போல ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் விளங்கினாராம்.
வாயுனுடைய மைந்தராகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் வான்வெளியில் தன்னோட கையில் மலை சிகரத்தை தாங்கி கொண்டு செல்லும்போது அவரை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாராம் தெரியுமா? ஒரு மாபெரும் அந்த இமயமலை போல இருந்தாராம், தோற்றமளித்தாராம். ஆயிரக்கணக்கான முனைகள் உடையதும் நெருப்பு கொண்டு வீசக்கூடியதுமான சக்கராயுதத்தோடு விளங்கக்கூடிய ஸ்ரீ பகவானாகப்பட்ட மகாவிஷ்ணு எப்படி இருந்தாரோ அந்த மகாவிஷ்ணுவை போல பிரமாதமான இந்த அனுமாராகப்பட்டவர் தெய்வீக சோபையோட பிரமாதமாக ஆகாயத்தில் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாராம். தம்பானரா பிரேக்ஷ வினேது ருஷ்யை சதானாபி பிரேக்ஷ புதானநாத தேஷாம் சமுத்குஷ்ட ரவம் நிசம்யாம் லங்காயா பீமதரம் வினயிதுகு. இந்த ஆகாயத்தில் பறந்து வந்த இந்த அனுமார் என்ன பண்ணாருன்னா, இலங்கை பட்டத்தை ஒட்டினா மாதிரி இருக்கக்கூடிய அந்த திரிகூடமலையை அடைஞ்சாராம். வானரங்கள்லாம் ஸ்ரீ ஹனுமாரை பார்த்துட்டு உரத்த குரலில் சப்தம் போட்டாலாம். தொலைவில் இருந்த மூலிகைகள்லாம் காப்பாற்றப்பட்டதுமே பல வானரங்கள் உடனடியாக மூச்செல்லாம் தெரிஞ்சு விட்டாலாம். அந்த மரம் வரும்போதே அதனுடைய வாசனைக்கே எல்லாரும் எழுந்துட்டா. தான் எடுத்துக்கொண்டு வந்த பணி பூர்ணமாக நிறைவடைந்து விட்டது. அதனால் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த வானரங்களுக்கு பதில் குரல் கொடுத்தாராம். ஆனால் அந்த இடத்துல இலங்கை வாசிகள்லாம் அவர்களுடைய பேரொலியை கேட்டு ரொம்பவும் அச்சத்தோட பயங்கரமாக கதறினாலாம். மறுபடியும் என்னடா இது, பூமியில் விழுந்து போயிடுது, எல்லாரையும் செத்து போயிட்டான்னு பார்த்தோம், மாண்டு போயிட்டான்னு பார்த்தோம், எல்லாரையும் எழுந்து மறுபடியும் கூச்சல் போடுறாளே, நமக்கு ஆபத்து வந்துடுது அப்படின்னு எல்லாரும் கஷ்டப்பட்டாலாம் அரக்கர்கள்லாம். ததோ மகாத்மா நிபபாத தஸ்மின் சைலோத்தமே வானர சைன்ய மத்தியே ஹர்யுத்தமேபியா சிரசாபிவாத்திய விபீஷணம் தத்ர சஸ்வஜேசா. அப்போ அந்த சமயத்தில் என்ன நடந்தது? அந்த இடத்துல ரொம்பவும் மிகச்சிறந்த திரிகூடமலையில் வானர படைகள் அனைவருக்கும் நடுவே மகா வீரராக இருக்கக்கூடிய வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் இறங்கினாராம். வானரங்கள்லேயே பெரியோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த ஹனுமாராகப்பட்டவர் சிரம் தாழ்த்தி தலை வணங்கிவிட்டு விபீஷணனை தன்னோட மார்புற தழுவி கொண்டாராம். ஹனுமாராகப்பட்டவர் தாவப்யுபௌ மானுஷ ராஜபுத்திரௌ தம் கந்தமாக்ராய மகௌஷதீனாம் பபூவதோஸ்தத்ர ததா விசல்யாவு தஸ்துரண்யேச ஹரிப்ரவீராக. இவரான மூலிகமலையை கொண்டு வந்துட்டார. அந்த கொண்டு வந்த அந்த வாசனையே இருக்கணும். அந்த வாசனையில் தசரவகா சக்கரவர்த்தி மாமன்னருடைய குமாரர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் அந்த மனத்தை அவன் நுகர்ந்து, அதாவது அப்படின்னு தன்னுடைய மூக்களை வாங்கி கொண்டு அவளுடைய உடற்காயங்கள்லாம் முழுக்கமும் மறைஞ்சு போய் பிரமாதமாக ஆனார்களாம். மற்ற வானர வீரர்களும் தன்னுடைய முழு சுய உணர்வை பெற்று எல்லாரும் எழுந்தாலாம். சர்வே விசல்யா விரஜக்ஷணேனா ஹரிப்ரவீரா நிகதாஸ்ய ஏஸ்யு கந்தேன தாசாம் பிரவரௌஷதீனாம் சுக்தா விசாந்தேஷ்விவ
அதாவது அந்த போர்க்களத்தில் மாண்டு போன அனைத்து வானர வீரர்கள் எல்லாருமே சக்தி மிகுந்த அந்த மூலிகையினுடைய மனத்தால் இரவில் தூங்கியவர்கள் எப்படி அதிகாலையில் தூக்கம் கலைஞ்சு போய் எழுந்துப்பாளோ அது போல எல்லாரும் வீழ்த்து கொள்வதை போல அனைவரும் வீழ்த்து கொண்டாடலாம். கண்ணை மூடி கண் திறக்கிற அதாவது ஒரு நொடி பொழுதில் அவர்களுடைய உடல் புண்கள்லாம் ஆறி போய்விட்டதாம். அவர்கள் உடல் வேதனையற்றவர்களாக அனைவரும் ஆனார்களாம். யதா பிரபுதி லங்காயாம் யுத்தியந்தே கபீராட்சசாக ததா பிரபுதி மானார்த்தம் ஆஜ்ஞயா ராவணஸ்யசா ये हन्यन्ते रणे तत्र राक्षसा कविकुञ्जरैः हताहतास्तु क्षिप्यन्ते सर्व एव तु सागरे. அதாவது இந்த இலங்கை பட்டணத்தில் எப்பொழுது வானரங்களுக்கும் அரக்கர்களுக்கும் முதல் நாளே போரானது தொடங்கியதோ அது முதலே ஏகப்பட்டதான வானரோத்தமர்களால் விழப்பத்து அதாவது மாண்டு போன அரக்கர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. குற்றுயிரும் குலையுருமாக கிடந்தவங்க அந்த அரக்கர்கள்லாம் அவன் என்ன பண்ணிட்டான், ராவணன் ஒரே ஒரு உத்தரவு போட்டான், எல்லாரையும் தூக்கி கடலில் தூக்கி போட்டுருங்க, இவ்வளோ பேர் செத்து போயிட்டான்ட்டு யாருக்கும் வெளில தெரியக்கூடாது. ஆனால் அவர்கள்லாம் இருந்தால் இப்போ எப்படி வானர்கள்லாம் எழுந்துட்டாலோ அந்த மாதிரி அரக்கர்களும் எழுந்துட்டுருப்பான் அந்த மூலிகைக்கு. ஆனால் எல்லாரையும் கடலில் தூக்கி போட்டான் ராவணன். தன்னோட கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளணும் இல்லையா. அதனால் ராவணன் அந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்கான். அதனால தான் அன்னன்னைக்கு போர் நடக்கும் பொழுது யார் யாரெல்லாம் வாழ்ந்து போகிறாளோ இல்லை குற்றுயிரும் குலோயிரமாக யாரெல்லாம் இருக்காளோ எல்லாரையும் அந்தந்த சமயத்திலேயே உடனடியாக அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு போய் கடலில் தூக்கி வீசி எரிஞ்சு விட்டாலாம் அரக்கர்கள்லாம். தத்தோ ஹரிகந்த வாத்மஜஸ்து தமோஷதீசைல புதக்ர வீரியா நினாய வேகாத்தி மபவந்தமேவ புனಶ್ಚ ராமேன ஜம சமாஜகாமஹா. அப்போ உடனே என்ன பண்ணார், மகாவீரராக இருக்கக்கூடிய வாயு பகவானுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் அந்த மூலிகை மலையை நாம் இந்த மலையை எதுக்காக கொண்டு வந்தோமோ அந்த காரியமானது வெற்றிகரமாக முடிஞ்சுடுத்து முழுமையை அடைஞ்சுட்டோம். அதனால் உடனடியாக அந்த மலையை தன்னோட கையில் எடுத்துட்டு வெகு விரைவாக சென்று அந்த இமயமலையில் அந்த மூலிகையானது எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல கொண்டு போய் வைத்துவிட்டு அதே வேகத்தில் திரும்பவும் ஸ்ரீ ராமபிரானிடம் அவர் சேர்ந்தாராம். அனுமாராகப்பட்டவர். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே சதுசப்ததிம சர்க்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 74வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.